ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. குட்டி கதைகள் 237. இந்த மகாபாரத கதையின் பயங்கரமான போருக்கு மத்தியில் இருக்கும் இரகசியமான பேச்சுவார்த்தைகள் அடங்கிய பகவத்கீதையில் முக்கியமான 108 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதில் 2.27 முதல் 30 வரை எனும் ஸ்லோக கருத்தானது நமக்கான ஒரு வழிகாட்டி. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் கூறினார், ஓ பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம், மரணம் அடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே. எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது. வாழ்வில் ஒருவன் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப அவன் மறுபிறவி எடுத்தாக வேண்டும். மேலும் ஒருமுறை செயல்களை முடித்த பின்பு மீண்டும் பிறப்பிற்காக இறந்து ஆக வேண்டும். இவ்வாறு முக்தியின்றி பிறப்பும் இறப்பும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்த வண்ணம் உள்ளன. எனினும் பிறப்பும் இறப்பும் தொடர்கின்றன என கருத்து கொலை, மிருகவதை, போர் முதலிய தேவையற்ற செயல்களை ஆதரிப்பது கிடையாது. அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக வன்முறையும் போரும் மனித சமுதாயத்தில் தவிர்க்க முடியாதவை. பகவான் கிருஷ்ணன் விருப்பமான குருட்சேத்திர போர் தவிர்க்க முடியாததாகும். மேலும் நேர்மைக்காக போரிடுவது சத்திரியின் கடமை. தனக்குரிய கடமை செய்வதில் உறவினரின் இழப்புக்காக அர்ஜுனன் ஏன் கவலைப்படவோ ஐயப்படவோ வேண்டும்? சட்டத்தை மீற அவனுக்கு உரிமை கிடையாது. ஏனென்றால் அவ்வாறு செய்தால் அவன் மிகவும் பயந்து கொண்டிருந்த பாவ விளைவுகளை அவன் அடைந்தாக வேண்டும். தனக்குரிய கடமையை புறக்கணிப்பதால் தனது உறவினரது மரணத்தை அவன் நிறுத்த முடியாது என்பது மட்டும் கிடையாது. தவறான முடிவை எடுத்ததற்காக இழிந்தவன் ஆகி விடுகின்றான். பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறினார், படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் ஆரம்பத்தில் தோன்றாமல் இருந்தன, இடையில் தோன்றுகின்றன, இறுதியில் அழிக்கப்படும் போது மீண்டும் மறைகின்றன. எனவே ஏன் கவலைப்பட வேண்டும்? பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறினார், சிலர் ஆத்மாவை ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள், சிலர் அவனை ஆச்சரியமானவனாக வர்ணிக்கின்றார்கள், மேலும் சிலர் அவனை ஆச்சரியமானவனாக கேட்கின்றார்கள். வேறு சிலரோ அவனை பற்றி கேட்ட பின்னும் அவனை புரிந்து கொள்ள இயலாதவராக உள்ளார்கள். மிகப்பெரிய மிருகத்தின் உடலுக்கு உள்ளும் மிகப்பெரிய ஆலமரத்தின் உடலுக்கு உள்ளும் கோடிக்கணக்கானவை இணைந்து ஒரு அங்குல இடத்தை அடைக்கக்கூடிய நுண்கிருமிகளின் உடல்களுக்கு உள்ளும் அணு ஆத்மா உள்ளது என்னும் உண்மை நிச்சயமாக மிக ஆச்சரியத்திற்கு உரியதாகும். அண்டத்தின் முதல் உயிர்வாளியான பிரம்மாவிற்கே பாடங்களை கூறிய பெரும் அதிகாரியால் விளக்கப்பட்டு இருந்து கூட போதிய அறிவற்றவர்களாலும் தவமற்ற மனிதர்களாலும் தனி அணுப்புரியான ஆத்மாவின் வினோதங்களை புரிந்து கொள்ள முடியாது. பௌதிய கருத்துக்களில் மயங்கி இருப்பதால் இக்கால மக்களில் பலருக்கும் நுண்ணியமான ஒரு பொருள் எவ்வாறு மிகச் சிறந்ததாகவும் அளவில் சிறியதாகவும் இருக்க முடியும் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடிவது கிடையாது. எனவே இக்கலியுகத்தில் ஆத்மா என்னும் உண்மையை அதன் நிலையிலோ விவரிக்கப்படும் விதத்திலோ மக்கள் மிக வினோதமாக காண்கின்றார்கள். தன்னை உணராமல் செயலாற்றப்படும் அனைத்து செயல்களும் வாழ்க்கை போராட்டத்தின் இறுதியில் தோற்கடிக்கப்படுவது உண்மை என்ற போதிலும் பௌதிய சக்தியால் மயக்கப்பட்ட மக்கள் புலனுகர்ச்சியை பெறுவதற்கான செயல்களில் ஊன்றி இருக்கும் காரணத்தால் தன்னை உணர்ந்து கொள்வதற்கான கேள்வியை கேட்பதற்கு போதிய நேரம் அற்றவராகி விடுகின்றார்கள். ஆத்மாவை பற்றி எண்ணுவதன் மூலம் பௌதிய துயரங்களுக்கு தீர்வு காண முடியும் என்ற கருத்து இவர்களிடம் கிடையாது. ஆத்மாவை பற்றி கேட்பதில் விருப்பமுடைய சிலர்
சத்சங்களுக்கு சென்று உபன்யாசங்களை கேட்டாலும் கூட அறியாமையின் காரணத்தால் அணு ஆத்மாவும் பரமாத்மா ஒன்றே என ஏற்றுக்கொள்ளும்படி தவறாக வழிகாட்டப்படுகின்றார்கள். பரமாத்மா மற்றும் அணு ஆத்மாவின் நிலை, அவர்களுக்குரிய செயல்கள் மற்றும் உறவுகள், அவர்களை பற்றிய முக்கிய மற்றும் நுண் விவரங்களை முறையாக தெரிந்துள்ள ஒரு மனிதரை காண்பது மிக மிக கடினமாகும். மேலும் ஆத்ம ஞானத்தின் மூலம் முழு பலனை அடைந்து அதன் நிலையை பல கோணங்களில் இருந்து விளக்கக்கூடிய மனிதரை காண்பது அதைவிட கடினம். இருப்பினும் ஆத்மா பற்றிய தத்துவத்தை எவ்வாறேனும் ஒருவனால் அறிந்து கொள்ள முடிந்தால் அவனது வாழ்க்கை வெற்றி அடைவது எனலாம். ஆத்மா பற்றிய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான மிக எளிய வழிமுறை மற்ற கொள்கைகளின் மூலம் விலகிச் செல்லாமல் மாபெரும் அதிகாரம் பெற்ற பகவான் கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையின் கூற்றுக்களை ஏற்பதாகும். ஆனால் கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்பதற்கு இந்த பிறவியிலோ முற்பிறவியிலோ பெரும் தியாகங்களும் தவங்களும் புரிந்து இருக்க வேண்டும். இருப்பினும் ஒரு தூய பக்தரின் காரணமற்ற கருணையினால் கிருஷ்ணரை உள்ளவாறு புரிந்து கொள்ள முடியும். வேறு எந்த வழியிலும் அது சாத்தியம் கிடையாது. பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ பரதகுல தோன்றிலே அர்ஜுனா, உடலில் உறைபவன் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாதவன். எனவே எந்த உயிர்வாளிக்காகவும் நீ வருந்த தேவை கிடையாது. அழிவற்ற ஆத்மாவை பற்றிய விளக்கத்தை இத்துடன் முடிக்கின்றார் பகவான். அழிவற்ற ஆத்மாவை பலவிதமாக விளக்கியதன் மூலம் உடல் தற்காலிகமானது எனவும் ஆத்மா நித்தியமானது எனவும் பகவான் கிருஷ்ணர் நிலை நிறுத்தி இருக்கின்றார். எனவே தனது பாட்டனாரும் ஆசிரியரும் பீஷ்மரும் துரோணரும் போரில் இறந்து விடுவார்கள் என்ற பயத்தினால் சத்திரியனான அர்ஜுனன் தனது கடமையை புறக்கணிக்க கூடாது. ஆத்மா என்ற ஒரு பொருள் இல்லை என்றோ, ரசாயன பொருட்களை கலப்பதன் விளைவாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில், முதிர்ச்சி பெற்ற சூழ்நிலையில் உயிருக்கான அறிகுறிகள் தோன்றுகின்றன என்றோ வீணாக கற்பனை செய்து கொண்டு இராமல் ஸ்ரீ கிருஷ்ணரின் அதிகார தன்மையை ஏற்று ஜட உடலில் இருந்து வேறுபட்டதான ஆத்மா என ஒன்று இருப்பதை நம்ப வேண்டும். ஆத்மா நித்தியமானது என்ற போதிலும் வன்முறை ஆதரிக்கப்படுவது கிடையாது. அதே சமயம் போரின் சமயத்தில் வன்முறைக்கான தேவை இருப்பதால் அது மறுக்கப்படுவதும் கிடையாது. எனினும் அத்தேவையானது கடவுளின் அனுமதியை கொண்டு நிர்மாணிக்கப்படுகின்றது. மனம் போன போக்கில் செயலாற்றக்கூடாது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.